வெல்கம் டு எல்விஎம் சினிமா. இன்றைக்கி நாம் அந்த திரை விமர்சனத்தில் இயக்குனர் ராம்கண்ணி இயக்கத்தில் வந்திருக்கக்கூடிய தெலுங்கு கிரைம் மூவியான த ட்ரையல் அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முத வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கதாநாயகி ரூபா, கதாநாயகன் அஜய் இருவருக்கும் என்ன செய்யுதுன்னா மேரேஜ் ஆகி 1 இயர் ஆச்சு. 1 இயர் கழிச்சு என்ன செய்கிறாங்கன்னா ஃபஸ்ட் அனிவர்சரி கொண்டாடுறதுக்கான வேலை நடக்குது. ஹஸ்பண்ட் என்ன செய்கிறாரு, ஃபோன் அடித்து தன்னுடைய ஒய்ஃபுக்கு, நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க ஒரு டெரேஷனில் உனக்காக நான் வெயிட் பண்ணுறேன், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. உடனே அவர் என்ன செய்கிறாருன்னா அந்த மனைவிக்கு அந்த பூங்கொத்தை கொடுத்துட்டு ஹக் பண்ணி என்ன செய்கிறாருன்னா 2 பேரும் சேர்ந்து ட்ரிங்க்ஸு சாப்பிட்டு செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன்ல, நீ என்ன செய்கிறன்னா கண்ணை மூடிக்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த அம்மா கண்ணை மூடிக்கிறது. திருப்பி கொஞ்சம் நேரம் பார்க்குது, என்னடா இன்னும் எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கண்ணை முழிச்சு பார்க்குது. அவர் பக்கத்தில் ஆளை காணோம். உடனே இந்த அம்மாவுக்கு ஒரே அதிர்ச்சி. கீழே என்ன செய்யுது, யாரோ நிறைய மக்கள் பேசுகிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. உடனே இந்த அம்மா என்ன செய்யுதுன்னா அப்பார்ட்மெண்ட்டுக்கு டெரேஷன்லேருந்து எட்டி பார்க்குது. பார்த்தா ரத்த வெள்ளத்தில் வீட்டுக்காரர் இறந்து கிடக்காரு. உடனே இந்த அம்மாவுக்கு ஒரு அதிர்ச்சி. 15 நாள் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் என்ன செய்கிறாருன்னா அந்த அம்மாட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கி வெள்ளை பேப்பரில் எழுதிடுறாங்க. உடனே என்ன செய்கிறாருன்னா அந்த ஸ்டேஷனுக்கு ஒரு புதுசாக ஒரு இன்ஸ்பெக்டர் வராரு. அவர் யாருன்னா ராஜீவ். அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா இந்த கொலை சம்மந்தமாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு அந்த அம்மாட்ட. இதே மாதிரி என்ன செய்யுதுன்னா ஒரு 45 மினிட்ஸ் என்ன செய்யுதுன்னா அந்த படத்தில் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. அடுத்து இந்த படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சினிமோட்டோகிராஃபியும் சரி ப்ளஸ் மியூசிக்கும் சரி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட்ஜெட் ரீதியாக படம் பண்ணாலுமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஃபைனலாக இருக்கக்கூடிய 2 ட்விஸ்ட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்விஸ்ட் என்ன செய்வாங்கன்னா எல்லாருக்குமே ஓரளவுக்கு கெஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கும். அதாவது நிறைய கிரைம் மூவி இந்த மாதிரி பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக கெஸ் பண்ணிடுவாங்க. 2வதாக இருக்கிற ஒரு ட்விஸ்ட்டு, சூப்பர் ட்விஸ்ட்டு. அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அவ்வளோ அட்டகாசமாக அந்த படத்தை பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கக்கூடிய ஒரு 45 நிமிஷம் அந்த மூவி நகருது பார்த்தீங்களா, அதில் இன்வெஸ்டிகேஷனில் இன்னும் கொஞ்சம் ரைட்டிங்கில் கவனம் செலுத்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு திருப்பி அதே டயலாக் போடுறதுனால கொஞ்சம் நம்ம அந்த இடத்துல என்ன செய்யணும் சலிப்பு தட்டுற மாதிரி இருக்குது. செகண்ட் ஹாஃப் நல்லாவே இருக்குது. இன்வெஸ்டிகேஷனும் சரி அதுக்கடுத்து இருக்கக்கூடிய ட்விஸ்ட்டும் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இந்த படத்தில் கதாநாயகியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தனா பள்ளி. அவங்களுடைய நடிப்பு சூப்பராகவே இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யோகுராம் பண்ணியிருக்காரு. அஜய்ன்ற கேரக்டரில் அவரும் நல்லாவே பண்ணியிருக்காரு. இந்த இன்வெஸ்டிகேஷன் நடத்தக்கூடிய ராஜீவ் கேரக்டரில் வம்சி கோட்டு நடிச்சிருக்காரு. அவருடைய நடிப்பும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. மொத்தத்தில் இந்த படம் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு டீசெண்டான எந்த விதமான அடல்ட்டு கண்டென்ட்டும் இல்லாத ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு கிரைம் மூவி. இந்த படத்தை பாருங்கள். படம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல படத்தை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.